தினமொரு வசனம். 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 14வது வசனம். அது ஆச்சரியமல்ல, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்வானே. தங்க முலாம் பூசப்பட்ட நகைகள் துவக்கத்தில் அசல் தங்க நகைகளை விட அதிக ஜொலிப்பாக இருக்கும். சில நேரம் இந்த மிதமிஞ்சிய ஜொலிப்பே அது உண்மையான தங்க நகை அல்ல என்பதை பிறர் அறிய செய்துவிடும். மித மிஞ்சிய ஜொலிப்புடன் அது காணப்பட்டாலும் அந்த ஜொலிப்பு படிப்படியாக மங்கி முற்றிலும் இல்லாமல் போய்விடும். ஆனால் இந்த தங்க முலாம் நகைகளை உண்மையானவைகள் என்று நம்பி மோசம் போகிறவர்களும் உண்டு. சில சபைகள் இப்படித்தான் மிக மிக பளபளப்பாக ஜொலிக்கின்றன. சில சபை தலைவர்களும் இப்படித்தான் மகா பரிசுத்த வல்லமையாளர்களாக ஒரு காலகட்டத்தில் ஜொலிக்கின்றார்கள். நான் பார்த்த வரைக்கும் வல்லமை, அக்னி, அற்புதம், அதிசயம், அபிஷேகம் என மிக மிக அதிகமாக பேசி ஜனங்களிடம் தங்களை பெரிய பரிசுத்த வல்லமையாளர்களாக காண்பிக்கின்றவர்கள் பெரும்பாலும் தங்க முலாம் ரகமான ஊழியர்களாவே இருக்கின்றார்கள். இயேசுவின் போதனைகளை விட, இயேசு போதித்த சாட்சி வாழ்க்கை முறைகளை விட வல்லமை, அக்கினி, அபிஷேகம், அற்புதம் என்று அதிகமாக பேசுகின்ற எந்த ஒரு சுவிசேஷகரும் பாஸ்டரும் சந்தேகத்திற்கு உரியவர்களே. இவர்கள் போலி ஊழியர்களாக இருப்பதற்கு அதிக வாய்ப்பு உண்டு. எந்த ஒரு தேவ ஊழியர் பரிசுத்தமான வாழ்க்கை முறை தொடர்பான காரியங்களை விட ஆராதனை என்பதற்கு அதிக முக்கியத்துவம் தந்து பேசுகிறாரோ அவர் ஒரு தங்க முலாம் ரக ஊழியராய் இருக்க அதிக வாய்ப்பு உண்டு. கிறிஸ்துவுக்கு ஏற்ற வாழ்க்கை முறை, திவ்ய சுபாவங்கள், உலகத்தால் கரைபடியாத ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை, தேவ ஐக்கியத்தில் வாழும் ஆவிக்குரிய அனுபவம் ஆகியவற்றை குறித்த போதனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றவர்களும் அவற்றிற்காக அறியப்பட்டவர்களுமே உண்மையான தேவ ஊழியர்கள். இவைகளை 2ஆம் இடத்திற்கு தள்ளிவிட்டு அற்புதம், வல்லமை, அபிஷேகம் என்பவற்றை தங்களின் பிரதானமான ஊழிய அடையாளங்களாக காட்டுகின்ற எவரும் தங்க முலாம் ரகமான போலியான ஊழியர்களாகவே இருப்பார்கள். இவர்களின் முக்கியமாக கவனிக்க வேண்டிய எச்சரிப்பிற்குரிய தரமற்ற விஷயம், இந்த போலியான ஜொலிப்பு அநேகரை எளிதாக தன் பக்கம் இழுத்து கொள்கிறது. பரீட்சைகளின் போது இந்த ஜொலிப்பு போலி என்று அறியப்பட்டாலும் அதற்குள் அநேகர் வஞ்சிக்கப்பட்டு விடுகின்றனர். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் தேவ ஐக்கியத்தில் நிலைத்து இருப்பவராகவும் கிறிஸ்தவத்தை பிரதிபலிக்கும் மனிதனாகவும் வாழ கிருபை பாராட்டும். ஆமென்.